காலபுருஷன் சொல்கிறோம். அது ஒரு இதுக்கு உதாரணத்துக்காக எடுத்துக்கிறோம். அம்மா வந்து அவங்களுடைய ஒரு உதாரண ஜாதகம் எழுதி வச்சுருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஈஸியாக கணக்கு போடுறதுக்கு தகுந்த மாதிரி அஸ்வினிலே வந்துடுச்சு. அதாவது சூரியனை பாருங்க. கீழே பாதசாரத்தில் பாருங்கள், கீழே எழுதியிருக்கிறேன். இப்போ 2 கட்டமுமே அவங்க வந்து பாதசாரம் எழுதலைங்க சார். பாதசாரம் நான் எழுதினேன். 2 கட்டம் மட்டும்தான், எந்த விதமான டீட்டெயில் இல்லை. எல்லா கிழங்குகளும் எந்த பாதத்தில் எந்த நட்சத்திரம் எத்தனாவது பாதத்தில் இருக்குன்னு எழுதியிருக்கேன், எதையும் பார்க்காம. இது மாதிரி ஒரு கால்குலேஷன் வந்து ரொம்ப நமக்கு தேவை. இப்போ எதிரடி நட்சத்திரம் அப்படின்னா சூரியனுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். என்னென்னா அவர் தான் வந்து லக்ன புள்ளியை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அடுத்தது சந்திரனுக்கு ஏன் பார்க்குறோம்? அதாவது எல்லா கிரகங்களுக்குமே எதிரடி நட்சத்திரங்கள் எத்தனை, என்னென்ன, யாருக்கு வந்திருக்கக்கூடிய கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி, அதாவது சூரியன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் முதல் அந்த வரிசைகளை வரிசைப்படுத்தி